மக்கள் பாராட்டு மழையில் நனையும் அதிகாரிகள். நீலாங்கரை ஈச்சம்பாக்கம் மிதக்கிறது. டிட்வா புயல் மழையில் தேங்கிய நீரை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி. மக்கள் பாராட்டு மழையும் நனைந்த அதிகாரிகள். டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்றும் இன்றும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழை நீர் ஆறு போல் ஓடுகிறது. தாழ்வான பகுதியில் மழை நீர் குழம்பு போல் தேங்கியுள்ளது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது என்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் 15வது மண்டலத்தை சேர்ந்த சென்னை நீலாங்கரை அடுத்த ஈச்சம்பாக்கம் 194வது வட்டம் பெத்தல் நகர், வடக்கு கஸ்தூரிபாய் நகர், கற்பக விநாயகர் நகர், மகாத்மா காந்தி நகர் ஆகிய பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. இந்த தகவல் அறிந்த சென்னை மாநகராட்சி 194வது வார்டு மாமன்ற திமுக உறுப்பினர் விமலா கருணா தேங்கிய மழை நீர் உள்ள இடங்களில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களை கொண்டு உடனடியாக தேங்கிய மழை நீரை அகற்ற வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டார். அவர் முயற்சியின் பலனாக இன்று காலை சென்னை மாநகராட்சி 194வது வார்டு பகுதிகளில் தேங்கிய மழை நீரை அகற்றும் பணியில் போர்க்கால அடிப்படையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 194வது திமுக வட்டக்கழக செயலாளர் கர்ணா, சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், திமுக நிர்வாகிகள் ஆகியோர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சீரமைக்க நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுடன் சென்றனர். ஈச்சம்பாக்கம் பகுதியில் திமுக பெண் கவுன்சிலர் விமலா கருணா, அவரது கணவர் 194வது திமுக வட்ட செயலாளர் எஸ் கருணா இருவரும் சேர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சியின் இந்த துரித நடவடிக்கை பற்றியும் சிறப்பாக செய்து வரும் பணி பற்றியும் அந்த பகுதி மக்களின் பாராட்டு மழையில் அதிகாரிகளும் ஊழியர்களும் நனைந்து வருகிறார்கள். இல்லைங்க, டிராக்டர் இருக்கிற பணம்